அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கின இஸ்லாமிய உறவுகளே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபியை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் பல மக்கள் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இந்த சஹாபிக்கு தனிச்சிறப்புகள் இருக்கின்றது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹதீஸ் அறிவிப்பாளர்களிலே அதிக அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இப்படி திண்ணை தோழர்கள் ஒரு நபி தோழராக இருந்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி இவருடைய தனி சிறப்புகளை நம்ம என்ன பண்ணலாம், அடுக்கி கொண்டே போய்கொண்டிருக்கலாம். இப்படி இவர் தன்னுடைய மரண தருவாயில் எப்படி இருந்தாங்க, மரண தருவாயில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அபூ ஹுரைராவை எதற்காண்டி அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க? அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்னுடைய மரணத்தை பார்த்து பயப்படவில்லை, என்னுடைய மரணத்திற்காக நான் அழவில்லை, மாறாக இந்த உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டு சாதனம், இந்த உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த அமல் என்பது என்னிடத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், மெய்யாவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். மறுமை என்னும் நாளை தினத்திற்காக உங்களுடைய தயாரிப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும், எண்ணிக்கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அப்பேற்பட்ட அந்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக பயப்படுறாங்க அப்படின்னா நாமலாம் ஏமாந்துரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆகையால் நம்முடைய இந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இந்த உலக வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும், அதிகமாக அமல்களை சேர்க்க. அப்படி அந்த அமல்களை சேர்ப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து நாளை சொர்க்கத்தில் மேலுள்ள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.